ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு டே 3. என்னடா நம்ம பின்னாடி யாருமே இல்லை நினைக்கிறீங்களா? அவங்க ஒன்றும் பிக்கப் பண்ணல. நாங்கள் வந்து இப்போ கேன் வந்து காலி ஆயிடுச்சான். இங்கே வந்து ஒரு புது சிஸ்டம் இருக்கு இந்த இடத்துல. நான் ஊர் பேர் கடைசியாக சொல்கிறேங்கன்ட்டு. அந்த இடத்துல வந்து இந்த 5 rupees கோல்டு காயின் போட்டால் தான் கேஷ், இந்த 5 rupees காயின் வந்து அது மிஷினில் போட்டால் நமக்கு 25 லிட்டர்ஸ் கேன் வந்து தண்ணி பிடிச்சி தருமா. சேம் மினரல் வாட்டர் தானா, குடிச்சு பார்த்தா அப்படி தான் இருக்குன்னு சொன்னாங்க. அதை டெஸ்ட் பண்ண தான் போயிட்டு இருக்கேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சரிங்களா, நான் போயிட்டு அந்த இடத்துல உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பாய். நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இதான் அந்த மிஷினா, வாங்க பார்க்கலாம். ₹5 காயின் தான் போடணுமா. இது மென்ஷன் கூட பண்ணியிருக்காங்க பாருங்க, கோல்டு ₹5 ஸ்மால் காயின் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போடுவோம் வாங்க. வருது தண்ணி வருது. கிட்ட வாங்க, அப்படியே கிட்ட வாங்க. இங்கே டைமிங் ஓடுது மிஷினில். இந்த மிஷினில் டைமிங் ஓடுது. அந்த டைமுக்குள்ளே தானே. முடிஞ்சிச்சு. பாருங்களேன், சேம் குவான்டிட்டி நம்ம வெளியில் ₹25 கொடுத்து வாங்குகிற சேம் குவான்டிட்டி தான் தராங்க. பரவாயில்ல, தண்ணி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுவோம். வெற்றிகரமாக தண்ணியை பிடிச்சிட்டேன். பாருங்கள், தண்ணி பிடிச்சிட்டேன்னா கீழே கேனில் வச்சுருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? உண்மையாலுமே சொன்னதெல்லாம் உண்மை தான். நல்லா தான் இருந்துச்சு தண்ணி. நான் குடிச்சு பார்த்தேன் லைட்டாக. பட் நான் இன்னும் நிறைய குடிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து அவங்க 3 பேரையும் பிக்கப் பண்ண போகலாம். செக் ஓகேவா? அங்கவை சங்கவை எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. 3 பேர் இன்னைக்கு பேர். ஓகேங்களா? அந்த 3 பேரை நம்ம பிக்கப் பண்ண போகிறோம். போய் பிக்கப் பண்ணிட்டு அடுத்தடுத்த ஃபன் என்னென்ன நடக்குதுன்னு தெரியல. எப்பயும் போல வழக்கம் போல் இன்றைக்கும் லேட்டு தான். போக தான் தெரியும் லேட் ஆகுமா என்னான்ட்டு. அவங்க கிளம்பி இருந்தாங்கன்னா குட், அப்படி இல்லைன்னா பேட். போய் பார்க்கலாம். ஓகேங்களா, பாய். பார்த்தீங்களா, அங்கே வை சங்க வை இது எங்கே வைக்கணும்னு தெரியல. 3 பேர் வந்தாச்சு. இப்போ நாங்கள் வந்து ப்ரோக்ராம் ஸ்பாட் கிளம்பிட்டு இருக்கோம். போயிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். இவங்க வந்து இன்னுமே கிளம்பி முடிக்கல. இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து இப்போ தான் ட்ரெஸ்லாம் தேடிட்டு இருந்தாங்க. நான் தான் போயிட்டு வேகமாக வாங்கன்னு சொல்லிட்டு வல்க டைமாக கூட்டிகிட்டு வந்தேன். பாவம், நான் தான் பாவம், அவங்க பாவம் இல்லை, நான் தான் பாவம். இவங்ககிட்ட மாட்டிட்டு முடிக்கிறது. அங்கே வை சங்க வை இது எங்கே வைக்கிறது இல்லை. 3 பேர் பார்த்தீங்களா? இப்போ நம்ம ப்ரோக்ராம் ஸ்பாட் போயிட்டு இருக்கோம். போயிட்டு நான் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுங்க. ஸ்பாட்டு வந்தாச்சு. சேர் கேட்டுருக்கோம். சேர் வந்தால் தான் கரெக்டாக ஸ்பாட்டு பண்ணிங்களா. ஒரு ஸ்பாட்டு போக தெரியும். இன்றைக்கி என்ன ஃபன் நடக்க போகுதுன்னு பார்ப்போம். என்னப்பா, கரெக்டு தானே? கரெக்டு. இப்போ பார்ப்போம். பாருங்க, அங்கவை சங்கவை நாங்கள் அப்படியே சொல்லுவோம். என்னதான் அப்படியே சொல்கிறீங்களா? தர்பீஸ் வாங்குறாங்க. தர்பீஸ் இந்த வெயில் காலத்தில் இதை சாப்பிட்டா தாங்க நம்மளாம் குழுக்குழுன்னு இருப்போம். அதனால தான் அதை வாங்குறாங்க. நல்லா இருக்குல்ல தர்பீஸ்? அதோட பெப்பரை போட்டு கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்ல டேஸ்ட்டு. நம்ம காசு கொடுக்கலாம், அவங்களே காசு கொடுக்குறாங்க. நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி வாங்கி சாப்பிட்றோம். அப்படி இருக்குன்ட்டு எப்படி இருக்கு? நல்லா டேஸ்ட்டாக இருக்கேன். என் பலாப்பழம் சாப்பிட்டான் தெரியும். எதப்பா நம்ம விட்டு பலாப்பழம் சாப்பிட்ருக்காங்க. பரவாயில்ல. அதாவது நம்மளுக்கு ஈவெண்ட் முடிஞ்சிச்சு. பாருங்களா, மயான குளமா இருக்கு. பச்சி காலியாக கிடக்கு. மயான கேனதான் சொல்லிட்டு வரேன். இப்போ நாங்கள் எல்லாம் எங்கே போகிறோம்னா பஜ்ஜி போடுறாங்க. ஆளுக்கு வந்துடும். இந்த மாதிரி காமெடியெலாம் அவர் பண்ணுவார் அப்பப்போ. பஜ்ஜி அக்கா சுடுறாங்க. இதான் அங்கே வை, இது சங்க வை. இதை நான் எங்கே வைக்கிறதுனே தெரில. ஒரு ஓரமாக இருக்குது. இன்னையோட விலாகோட பேர். ஓகேங்களா, இன்னைக்கு வந்து டே 3 ஃபினிஷ்ட். ஓகே, வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ பாய், டாட்டா.